நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஆத்தியூர்ன்ற கிராமத்தில் ராஜான்ற ஒருத்தர் இருக்கார். பேருக்கு மட்டுமே ராஜா இல்லை, உண்மையிலுமே அவர்கிட்ட ராஜான்ற மாதிரி சொத்து சொகனம் எவ்வளோ இருக்குது. நிறைய தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, நிறைய காடுகள், ஆபரணங்கள், பணம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கம் வச்சுருக்காரு. நிஜத்துக்கே அவர் ராஜா மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கார். அவருடைய இளமை பருவத்தில் அவங்க அப்பா அம்மா யாருமே இல்லை. திருமணம் செய்யலான்னு முடிவு எடுத்திருக்காரு. அதுக்காக பெண்ணும் பார்த்தாச்சு. ஒரு வாரம் கல்யாணம். அதுக்கு முன்னாடி இப்போது தனியாக ஃபுல் போதை. அவர்கிட்ட கெட்ட பழக்கம் பாதிக்கு பாதி இருக்குது அப்படின்னா நல்ல பழக்கம் பாதி இருக்குது. அதாவது கெட்ட பழக்கம் அப்படிங்கும்போது எல்லாமே தான், மது சூது எல்லாமே வச்சுருக்காரு. அதே சமயம் நல்ல பழக்கங்கும்போது கஷ்டம்னு சொல்லிட்டு யார் வந்து உதவி கேட்டாலும் அதில் கண் கலங்காமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதியை சொத்தை இந்த மாதிரி வர்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கல்யாணம் ஒரு வாரம் இங்கே இவர் ஒரு நாள் செம்ம போதை. நைட் டைமில் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த டைமில் ஒரு பெண் தனிமையில் இருக்காங்க ஒரு குடிசை வீட்டில். அந்த பெண்ணை பார்த்த உடனே இவர் போதை மயக்கத்தில் இறங்கி அந்த பெண்ணுக்கிட்ட தவறாக நடக்க முயற்சி செய்கிறாரு. அந்த பெண்ணு மறுக்கிறாங்க. ஆனாலும் வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை மானபகம் படுத்திடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பெண்ணு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி அவர் போதை தெளிஞ்சதுக்கப்புறம் எழுந்திருக்கிறாரு. தன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு வற்புறுத்துது. ஆனால் நான் ஒரு பெரிய பணக்காரன், திடீர்னு நான் இந்த மாதிரி ஒரு ஏழை பொண்ணை கட்டிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே அந்த நேரம் போயிடும். மற்றவங்க எல்லாரும் என்னை ஏளனமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் உன்னை திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. மறுபடியும் பல முறை அந்த பொண்ணு அவர்கிட்ட கேட்டோம். அவர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அந்த பெண் வயத்தில் அந்த ராஜாவோட வாரிசு வளர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கெஞ்சினாலும் கண்டிப்பாக நம்மளை திருமணம் செஞ்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இங்கேருந்து நம்ம இந்த ஊரில் கெட்ட பேர் வந்துடும், பக்கத்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் பக்கத்து ஊருக்கு போயிடுது. இப்போ இந்த ராஜாவுக்கு ஒரு வாரம் கழித்து திருமணமும் நடக்குது. திருமணம் முடிஞ்ச கையோட அந்த பொண்ணும் பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு தான். ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இப்போது நிறைய சொத்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் தாங்கிட்ட இருக்கிற இந்த சொத்தை பாதிக்கு பாதி இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தில் அவர் போதைக்கு அடிமையாகி விட்டுறாரு. குடிப்பழக்கத்தில் நிறைய விடுறாரு. சூது, அதாவது குதிரை ரேஸு, சீட்டுக்கட்டு, இந்த மாதிரியான பல இதில் பாதி பாதி சொத்தை போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பாதி சொத்து கஷ்டம்னு வர்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன் புருஷன் செலவழிக்கிறத பார்த்த அந்த பணக்கார வீட்டு பொண்ணு எங்கே தன்னுடைய பணக்கார வாழ்க்கை போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குது. இவன் கூட இருந்தால் நமக்கு இருக்கிற சொத்தை எல்லாமே போயிட மாட்டுக்கு. நம்ம அப்பா அம்மா கொடுத்த சொத்தையும் அழிக்கிறான், இவன் வச்சிருக்கிற சொத்தையும் அழிக்கிறான். போகிற போக்க பார்த்தா குடியில் பாதி, தான தர்மத்தில் பாதி அழிச்சிருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 2 குழந்தை பிறந்துருச்சு. அது வரைக்கும் திருந்தவே இல்லை அந்த ராஜா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கிட்ட இருக்கிற சொத்தை ஆட்டை போட ஆரம்பிக்குது. அதோட பார்த்திங்கன்னா குடிபோதையில் இருக்கும்போது கையெழுத்து போட்டு நிறைய சொத்துக்கள்லாம் வாங்கிடுச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இவங்கிட்ட இருந்த சொத்து மொத்தமும் பார்த்திங்கன்னா பாதி இந்த பொண்ணு எழுதி வாங்கிடுச்சு, மீதியை அவன் தான தர்மம் பண்ணியே அழிச்சிட்டான். இப்போதைக்கு ராஜா கிட்ட ஒரு சொத்துமே கிடையாது. அந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் இவனை செம குடிகாரனாக ஆகிட்டு, என்ன எனக்கு பணம் கேட்டால் தரமாட்டேன்றியே அப்படின்னு சொல்லிட்டு போதையில் கேட்க, நீ இனிமேட்டு பணம் கேட்டால் நான் தர முடியாது, உன்னோட சொத்து எல்லாத்தையுமே அழிஞ்சு போச்சு, இது எல்லாமே என்னோட சொத்து அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட சண்டைக்கு போகிறான். நீ என்னுடைய மனைவி தானே, நான் கேட்டால் நீ தர வேண்டியது தானே, யார் மனைவி, நீ இவ்வளோ சொத்தையும் அழிச்சதுக்கு உன்னோட குடி தான் காரணம், இந்த பாதி பேத்துக்கு தான தர்மம் செஞ்சு அழிச்சிட்ட. எங்கள் அப்பா அம்மா என்னைய எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தாங்க, எவ்வளோ சொத்து சுகத்தோடு கட்டி கொடுத்தாங்க, அதில் பாதி கூட அவன் சொத்து கிடையாது. ஆனால் நீ இப்போ எல்லாத்தையும் உன்னோட இதை அழிச்சிட்ட, இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து விலகிடுது. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாயை மட்டும் கொடுத்து அமுச்சு விட்டு போய் பிச்சை எடுத்து பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருது. அந்த 2 பசங்களோட வேற ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்குது அந்த பொண்ணு. அவர் இந்த அடிப்பட்ட வேதனையோட பயங்கரமாக நொந்து போயிடுறாரு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறாரு. வெளியில் போகிறாரு. வெளியில் போகும்போது இவரை எல்லாரும் ஏளனமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவர்கிட்ட பணம் வாங்கினவங்க கூட இவரை மதிக்கவே இல்லை, யாருக்கு உள்ள கூப்பிடவே இல்லை. இவர் யார் வீட்டுக்கு போனாலும் இங்கே நிற்காத போன்னு சொல்லி விரட்டி விட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்ட மாட்டுக்கு நம்மளோட குடியும் கூத்தும் தான் இந்த மாதிரி நம்மளை தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறாரு. செம்ம பசி, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறாரு.
பக்கத்து ஊரில் ஒரு சத்திரம் திருமண மண்டபம். அந்த மண்டபத்தில் வந்து கல்யாணத்தில் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னடா இந்த திருமண மண்டபத்திலேயாவது நம்ம போயிட்டு சாப்பாடு கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம், பயங்கர பசியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருமண மண்டபத்து உள்ளே போகிறாரு. பந்தியிலையும் உக்காந்துடுறாரு. கரெக்டாக எல்லாரும் சாப்பாடு ஓரளவுக்கு பரிமாறிடுறாங்க. ஆனால் அவர் சாப்பாடை வாயில் வைக்கும்போது அந்த கல்யாண மண்டபத்து கேட்ரிங்ஸ் ஓனர் என்ன பண்ணுறாருன்னா நேராக இந்த ஆளை வந்து பிடிச்சிட்டு யாரையா நீ பார்க்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்க, இங்கே வந்து சாப்பிட்ற, எழுந்திரியா முதல்லன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு ஈத்து கொண்டாந்து வெளியில் தூக்கி கடாயப்படுறாங்க. அப்போது ஒரு ஃபேமிலி உள்ளே நுழையுது. அந்த ஃபேமிலி அவரை ரொம்ப கேவலமாக பார்த்துட்டு அவரை என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கவே இல்லை. அம்மா கொஞ்சம் தான தர்மம் இருந்ததுன்னா பண்ணுங்கள், ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாகிட்ட கேட்கும்போது அந்த அம்மா திரும்பி பார்த்துட்டு ஒரு பார்வை பார்க்குறாங்க. அப்போ தான் இவருக்கு தெரியுது தன்னுடைய சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வேற ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொல்லிட்டு போகுது. இவருக்கு அப்படியே துக்கம் தாங்க முடியல. செம்மையாக கண் கலங்கி வழுந்து அழுகுறாரு. இதை பார்த்த வாட்ச்மேனு அங்கேருந்து ஓடி வந்துட்டு ஐயா உங்களுக்கு அந்த நிலமை, நான் அந்த ஊரில் தான் இருந்தேன், உங்களோட எல்லாத்தையும் நான் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நீங்கள் தான தர்மம் செய்கிறதெல்லாம் பெரிய ஆள், ஆனால் எந்த அளவுக்கு தான தர்மம் செஞ்சீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் குடியும் குத்துமாக இருந்தீங்க, அதுதான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. பாருங்கள், உங்ககிட்ட வாங்கி தின்னவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்களை ஏளனமாக பார்த்து வெளியில் தள்ளி விட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பையன் வந்துட்டு ஐயா இங்கே வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன், என்னோடய வீட்டுக்கு வரீங்களா, என்னோடய வீடு சுமாரான வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரியா, பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. அப்புறம் அந்த வாட்ச்மேனு பார்த்து கூட்டிகிட்டு போ, இவர் ரொம்ப பெரிய ஆள், ஆனால் இன்றைக்கி இவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அமுச்சு விட்டுறாரு அந்த காவலாளி. ஸோ அந்த வாட்ச்மேன் அமுச்சு விட்டுட்டு அவர் போய் உக்காந்துக்கிட்டாரு. இந்த பையன் அவனோட அந்த சாதாரண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அவருக்கு சாப்பாடு போடுறான். என்னால் இப்போ முடியல தம்பி, நான் நல்லா இருந்த காலத்தில் என்னை எல்லாரும் கிட்ட நெருங்கி என்கிட்ட இருந்த சொத்தை எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சாங்க, இப்போ எல்லாரும் என்னை விரட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் என் கூட இருங்க, உங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் கேட்குறாரு, தம்பி உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, என் விவரம் தெரிஞ்சதுலேருந்து அப்பாவை நான் பார்த்ததில்ல, என் அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க, இப்போ நான் மட்டும் ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நாளைக்கு டெய்லியும் எப்படியும் அவருக்கு வர்ற சம்பளத்தில் இருந்து அந்த பையன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருப்பான். சில நேரங்களில் சமைச்சியும் கொடுப்பான். இப்படி சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் அந்த பையனோட பெட்டி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பெட்டியிலேருந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி வெளியில் தெரியுது. அந்த ஃபோட்டோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்து பார்க்குறாரு. அதை எடுத்து பார்க்கும்போது தான் தன்னோட கெடுக்கப்பட்ட அந்த பொண்ணோட முகம் தெரியுது. இந்த பொண்ணை எங்கேயே பார்த்துருக்குமேன்னு சொல்லிட்டு நல்லா யோசித்து பார்த்தா தான் இவருக்கு தோணுது, நம்ம கெடுத்த பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த பையனும் உள்ளே வரான். வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன இது கையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே இது ஒரு ஃபோட்டோப்பா, இந்த ட்ரங்கு பொட்டியில் இருந்தது, அதனால தான் எடுத்து பார்த்தேன் அப்படின்றாங்க. இதுதான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. நம்மளால் கெடுக்கப்பட்ட இந்த பொண்ணு தான் இவனோட அம்மானா, அப்போ இந்த பையன் நம்மளோட பையனாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக கண்ணீர் விட்டு அழுவுறாரு. அவ்வளோ துக்கம் தாங்க முடியல. தம்பி நீ ஏன் புள்ளப்பா அப்படின்னு சொல்கிறாப்ல. என்னையே சொல்கிறீங்க, நான் பிறந்ததுலேயே எங்கள் அப்பா பார்க்கவே இல்லையே, நீங்கள் திடீர்னு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னாகும்போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி நான் ஒரு நாள் போதையில் இருந்தப்போ உங்கள் அம்மா கிட்ட நான் தவறாக நடக்குது முயற்சி பண்ணேன். அப்போது உங்கள் அம்மா வேணான்னு தான் சொன்னாங்க. நான் அவங்கள வலுக்கட்டாயமாக இந்த மாதிரி மானங்கப்படுத்தினேன். அதில் பிறந்த பையன் தாப்பா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவம் எல்லாம் தான் என்னை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிச்சு. ஏதோ நான் செஞ்ச சில தான தர்மத்துக்கு தான் எனக்கு இன்னைக்கு நீ மகனாக பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. ஸோ இதுலேருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, எந்த அளவுக்கு தீய பழக்கங்கள் செய்கிறீங்களோ அந்த தீய பழக்கங்களால் 1% கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதனால் நல்லது செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடியாவது அதோட பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.